வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நம்ம கர்நாடகாவில் இருந்து, அதாவது கர்நாடகா பார்டர்லேருந்து தமிழ்நாடு போக போகிறோம். அதாவது மேட்டூர் டேம் வழியாக ஈரோடு போக போகிறோம். அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மேட்டூர் டேம் போகிற வழியில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம கர்நாடகா பார்டர்லேருந்து தமிழ்நாடு தாண்டுறப்போ பார்த்திங்கன்னா அந்த மலைகள், காற்றாலைகள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. எப்போதும் போல் நான் நண்பர் கூட தான் இப்போ நம்ம லாரியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி லாரியில் போன அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் எந்தெந்த ஊருக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டு தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறது எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம தமிழ்நாடு பார்ட்ரு, அதாவது கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில் நம்ம அந்த பாலசீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல நின்று நம்ம டீ குடிச்சிட்டு நம்ம கிளம்புறோம். வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டே வாங்க. எப்படி என்னென்ன இருக்குது, வழி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேட்டூர் டேம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சங்ககிரி கோபி அப்படிங்கிற ஊர் வழியாக இப்போ நம்ம மேட்டூர் டேமு கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரொம்ப அழகாக அற்புதமாக இருந்திருக்கும் இது வரைக்கும். ஏற்கனவே நம்ம மகாராஷ்டிரா பார்டர்லேருந்து கர்நாடகா பார்டர் வரைக்கும் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த சுரங்கத்துக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு போகிற மாதிரிலாம் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. போன பாட்டில் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அழகாக இருந்திருக்கும். இது மாதிரி ட்ராவல் சம்மந்தப்பட்ட சேனலுக்கு மறக்காமல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க தொடர்ந்து எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கோபி சங்ககிரி வழியாக மேட்டூர் டேமு போயிட்டுருக்கோம். போகிற வழியிலெல்லாம் ரொம்ப அழகாக அந்த கிராமங்கள்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. மலை பிரதேசமாகவும் இருந்துச்சு. அங்கங்கே பார்க்க பச்சை பசுமேர்னு ரோடெலாம் சூப்பராக நீட்டாக இருக்குது. மேட்டூர் டேம் நெருங்க அந்த பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஏரியாலாம் பார்க்குறதுக்கு அந்த சங்ககிரி கோபி அப்படிங்கிற ஊரெலாம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. அடுத்து என்ன நடக்குது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மேட்டூர் டேம் பக்கம் நெருங்கிட்டோம். மேட்டூர் டேம் உள்ளே போகல, அதாவது அவுட் சைடு காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த கேட்டில் மெயின் கேட்லாம் பார்க்கலாம் நீங்கள். ரொம்ப அழகாக அற்புதமாக இருந்திருக்கும். ரொம்ப இது மாதிரி மேட்டூர் டேமுக்கு நீங்கள் வந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மேட்டூர் டேம் போயிட்டு அங்கே என்னென்ன மீன் சாப்பாடு இந்த மாதிரி நிறைய நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் போய் அடுத்த டைம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து அவுட் சைடு மட்டும் காமிக்கிறேன். இப்போ மேட்டூர் டேம் உள்ளே நுழையுது, அதாவது மேட்டூர் டேம் எல்லைக்குள்ளே நுழையுது. சூப்பராக இருக்குது அந்த பார்க்க. அந்த அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியிலேருந்து கரண்ட் எடுக்கணும்னு சொல்லும் இல்லையா, அந்த இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் அந்த சைடில் அந்த புகை போகிறதுலாம் நல்லா சூப்பராக தெரியும். உள்ளே நுழைஞ்சிருச்சு. இது மாதிரி நீங்கள் மேட்டூர் டேம் வந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கமெண்ட் தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக அமையும். தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. ரொம்ப அற்புதம் அழகாக இருந்திருக்கும். எங்களுக்கு கிடைச்ச அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் எங்களுக்கு ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமாக இருந்துச்சு. இந்த ஏரியாவுக்கும் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றதுனால, அது நான் வர்றதுனால சூப்பராக இருந்துச்சு. ஏரியா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. மேட்டூர் டேம் பக்கம் நெருங்கிட்டோம் பார்த்தீங்களா. அதாவது இப்போ வந்து அந்த டேமு கரண்ட்டு தயாரிக்கிற அந்த மில்லுக்கு பேக் சைடு தான் இப்போ நம்ம வந்துகிட்ருக்குறோம், அதாவது போய்கிட்டுருக்குறோம். சூப்பராக இருக்கும். அந்த தூரத்தில் தெரியுது பாருங்கள், அங்கே புகை இருண்டு மாதிரி தெரியுது பார்த்திங்களா, அதுதான் அதெல்லாம் ஃபேக்ட்ரி. அதாவது ஃபேக்ட்ரிங்கிறத கரண்ட்டு தயாரிக்கிறோட ஒரு கம்பெனி, அது டேம், அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஏரியாலாம் ஃபஸ்ட் டைம் வர்றதுனால பார்க்க இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு ரொம்ப இருக்குது. ஏன்னா அந்த டேம் மலை அடிவாரத்தில் அந்த டேம் இருக்கிறது பார்க்க ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ரோட்டெலாம் பார்க்குறதுக்கு. அதை பார்த்திங்களா, இந்த இடத்துல தான் இப்போ வந்து நம்ம அந்த டேமுக்கு பேக் சைடு இருக்கிறோம். அந்த தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த ரூட்டெல்லாம் பார்க்குறதுக்கு கிளியராக. நால்வழிச்சாலை மாதிரி சூப்பராக ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த கரண்ட் தயாரிக்கிறப்ப அந்த புகை போகிறதெல்லாம் பார்க்கலாம்ல. இப்போ பார்த்திங்கன்னா அந்த டேமோட மெயின் கேட்டு பாருங்கள். அங்கே வாட்ச்மேனு வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க, அதனால் சும்மா கொஞ்சமாக காமிச்சிருக்கேன். இதான் மெயின் கேட்டு. இதிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் கேட்லேருந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு தான் ரோடு கட் ஆகி நம்ம ஈரோட்டுக்கு போக போகிறோம். இது மாதிரி தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அழகாக அற்புதமாக இருந்துச்சு இந்த பயணம். இது மாதிரி உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நாங்களும் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த டேம் இருக்குது பாருங்கள். தண்ணி இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது டேம் விளையாட்டுக்கு, அதனால் கொஞ்சம் இதாக தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குது அந்த டேம் பார்க்குறதுக்கு. இது மாதிரி ட்ராவல் பண்ண சேனலுக்கு நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். இது மாதிரி டேம் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. தூரத்தில் தெரியுது, உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரில. அடுத்தடுத்து உங்களுக்கு பார்க்கலாம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.